குமார், திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசல்ல அப்படிங்கிற திரு ஸ்டாலினுடைய பேச்சு. அடுத்ததா ஒரு விஷயம் சொல்றாரு. ஜிடிபியில பாஜக ஆளும் மாநிலங்களை விடவும் இரண்டாவது இடத்திற்கு முந்தி நிற்கிறது தமிழ்நாடு. இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள மத்திய அரசினுடைய உதவிகள் குறைவாக இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? உயர்ந்திருக்குன்னு சொல்றதுக்கு நான் இப்போ ரெண்டாவது பதில் சொல்றேன். முதல்ல இது ஒரு இனத்தின் அரசுன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அது ஒரு மித்து. அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முன்ன அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு தப்பு இருக்கு சார்? இனத்தின் அரசுன்னா பூமியில் 2 இனம் தான் இருக்குது. ஒன்று மனித இனம், இன்னொன்று விலங்கியல். ரெண்டு இனம் தான் இருக்குது. எல்லா உலகம் பூரா இருக்கிறது மனித இனம் தான். எத்தனை ஆண்டுகளாக ஒரு வார்த்தையை எவ்வளவு அழகாக எதுக்கெடுத்தாலும் ஒரு மாயான வார்த்தை இனத்தின் அரசுன்னா அது என்ன அர்த்தம்? உலக அறிஞர்கள் பூரா அரசியல் தமிழ் மக்கள் அரசியல் அறிஞர்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஒரு குழுக்கள் ஒருமித்த கருத்துள்ள ஒரு இனக்குழுக்கள் ஒன்று கூடி ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்தி ஒரு அரசியல் கட்சியாக அதை பதிவு செய்து அது மக்களிடம் செல்வாக்கை பெற்று அது மக்கள் அனுமதித்த பிறகு அது அரசாங்கத்தை அமைக்கக்கூடியதுக்கு அதுதான் டேர்மில் இருக்கிற வார்த்தைகள். ஆனால் இது புது வார்த்தை, புது அர்த்தங்கள் கொடுக்குறாங்க. இனத்தில் இந்த கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்க, அப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா இனத்தின் அரசுன்னா அப்போ மற்ற இடங்கள்லாம் என்ன சார் இருக்கு? தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எழுதி கொடுக்கணும் சார். இனத்தின் அரசுன்னா என்ன? இப்போ மற்ற இடத்துலலாம் இருக்கிறது மிருக இனமா இருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் இனத்தின் அரசுனா அது என்ன அர்த்தம்? என்ன இனம்? என்ன கேள்வி மரபினம்னு சொன்னா திராவிட இனம், தேசியம் சொன்னா தமிழ் தேசிய இனம். இனத்தின் அரசுன்னா அதாவது இனம்னா மரபினம் என்ன எடுத்துட்டீங்கன்னா திராவிட மரபினம், தேசிய இனம் எடுத்தீங்கன்னா தமிழ் தேசிய இனம். கொஞ்சம் நீங்க பேசும்போது நான் விளக்கம் சொல்றேன், உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது இந்த பூமியில நிலப்பரப்பு போக கடல் போக மிச்சம் இருக்கிற நிலப்பரப்புல இருக்கிற வாழ்ற இனங்கள் மனித இனமும் பறவை இனமும் விலங்கினமுங்கள் தான் இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இனம்னு இருக்கா? அந்த மனித இனம்னா சொல்லியிருக்கலாம், அது கூட சொல்லலை. இனத்தின் எனக்கு இதனால நான் தப்பாலாம் ஒன்றும் பேசலை. அதை எழுதி கொடுக்குறவங்க அதை ஒரு முதலமைச்சர் டிவியில சொல்றாரு, செய்தி போகும் அப்படி சொல்ல வேண்டாம். மனித குலத்தை 5 இனங்களா பிரிச்சிருக்காங்க. கோரிக்கைகள் அதை வலுவா கொண்டு போயிட்டு 2021 ஆட்சி அமைக்கும் போது அவர் முதலாவதாக சொன்னார். சரி, அதை அவங்க எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து இந்த மாதிரி அலங்கார வார்த்தைகளை இந்த மாதிரிப்பட்ட அலங்கார மனித இனத்தை 5 இனங்களா பிரிச்சிருக்கான்னு சொல்றாரு. இப்போ இத என்னமோ சொல்ல வர விஷயங்கள்லாம் வெளியில வருது. அதாவது என்னன்னு கேட்போம். அலங்கார வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டு பிராக்டிக்கலா என்ன பேசணுமோ அதை பேசினா போதும். ஒரு முதலமைச்சர், எனக்கு முதலமைச்சர், எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அவர் தான். அதுக்காக தான் இதை சொல்றேன். இல்லைன்னா எனக்கு ஒன்றும் அவர் அதை குறைச்சி பேசணுங்கிற நோக்கத்தில் நான் பேசல. ஒரு இனத்தின் அரசுன்னு சொல்றது அவள் சரியான வார்த்தை இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒண்ணு கட்சிக்கான அரசா? அப்போ ஆமா, கட்சிக்கான அரசு. அறிஞர்கள் சொன்னதை படிச்சு பாருங்க சார். அரசியல் கட்சி எப்படி உதயமாகிறதுங்கிறத ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறைன்னு ஒரு நூல் இருக்கு, நானே எழுதியிருக்கேன், நீங்க படித்து பாருங்கள். அரசியல் கட்சிகள் வழியாகத்தான் அரசாங்கம் உருவாக முடியும். அப்படித்தான் இருந்து எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கிறது. அரசியல் கட்சி வேண்டாம், திமுகவும் கலைச்சல் சொல்லுங்க, வேண்டாம், வேண்டியதில்லை. இனம் தானே இருக்கு, திமுக அதுக்கு இருக்கப்போ திமுக திராவிட மாடல் இந்த டைலாக் வேண்டாங்கிறேன். நீங்க அதை விட்டுருங்க. அலங்கார வார்த்தைகள்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிருங்க. அலங்கார வார்த்தைகள் அப்படிங்கறத நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் அவர் பேசினாலும் பொருளாதார ரீதியில ஜிடிபில இரண்டாவது தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார். வருகிறேன். அதாவது குஜராத்துக்கு கடன் எவ்வளவுன்னா 3,30,00,000 குஜராத்துக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன 8 லட்சம் கோடி கடன். 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம். நீங்கள் அதாவது நம்முடைய பட்ஜெட் மொத்தமே 3,65,321 கோடி கடந்த ஆண்டுடைய பட்ஜெட்டு. அதில் லிக்கர் இன்கமே 45,000 கோடி வந்திருக்கு. ஜிஎஸ்டியில் 8,900 சில்லரை கோடி வந்திருக்கிறது. டேக்ஸு ரெவன்யூ லோக்கல் டேக்ஸே வரி மூலமாக 76% வருது. இதுக்கப்புறம்
கடன் லட்சக்கணக்கான கோடி வாங்கியிருக்காங்க. இல்ல. இவ்வளவு வாங்கிட்டு நீங்க GDP சொல்ற வச்சு விஷயங்களுக்கெல்லாம் இப்ப நம்ம fact சார் check பண்ணிட்டு GDP பாரு, மது குஜராத்தில் மதுக்கடை கிடையாது, மது இருக்கோம். வருமானம் மது கிடையாது. வருமானத்தால தான் ஜிடிபி இல்ல ரொம்ப வித்தியாசம் இல்ல, ரொம்ப வித்தியாசம் இல்ல, அதுவும் நான் வச்சிருக்கேன். அதாவது இல்ல தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிறது பாருங்க தமிழ்நாட்டின் மொத்த கடன் வந்து 8,33,361 கோடி ரூபா. ஜிடிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.5%, 7.5% சொல்றீங்க நீங்க. இல்ல அதான் குஜராத் மாநிலத்துக்கு 5000 ரொம்ப கம்மி, 5000 கோடி தான் வித்தியாசம் இருக்கு, பெருசா வித்தியாசம் இல்ல. மகாராஷ்டிரா, அதுக்கு அடுத்தால குஜராத், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இது 3வது இடத்துல இருக்கிறது. ஆனா மது வணிகத்தில் 2வது இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே. இப்படியெல்லாம் இருக்கிறது. வருவாய் வந்து 76% ரெவென்யூலே கிடச்சிருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது குஜராத்தை விட நாங்கள் பெருசாக இருக்கோம்னா, குஜராத்தில் கடன் வந்து 3 கோடி 30 லட்சம் தான் இருக்குது. 8 லட்சம் கோடி வாங்கியிருக்கோமே. இப்போ ஒரு 3 வருஷத்துல 4 கோடி 4 லட்சம் கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட எல்லா அளவுல வாங்கியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் இது இன்னைக்கு விவாதத்துக்கு வந்ததுனால நான் இதை சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குஜராத்தை விட நாங்கள் பெட்டர்னா அங்கே ஒயின் ஷாப் கிடையாது, லிக்கர் வருமானம் வேண்டாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, மக்களை காப்பாற்றணும்னு அவங்க நினைக்காங்க. நீங்கள் நம்ம வருஷத்துக்கு பல ஆயிரம் பேரை இழந்துகிட்டு இருக்கோம் குடியினால. இதையும் நம்மளே விளம்பரமும் பேசுறோம், விளம்பரமும் கொடுக்கணும். இதுல விளம்பரத்தை பாருங்களேன், குஜராத்ல மதுவெறியால பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்களே. கொஞ்சம் இருங்க, டிவியில மதுக்கடைகளை திறந்து வச்சுட்டு ஏற்கனவே மதுக்கடை எதிர்க்கட்சி இருக்கும்போது இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணா, கனிமொழி அம்மா உட்பட எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ மதுக்கடையும் திறந்து வச்சுட்டு வியாபாரமும் அமோகம் நடத்திக்கிட்டு, நேற்று பெண்களை அடைச்சி வச்சிருந்தாங்க மதுரையில் இந்த போராட்டம் நடத்தினதுக்கு. அதுக்கு எதிர பாரு, நான் அதுக்காக சொல்ல வரல. போராட்டம் நடத்தின இடத்துல எதிர பார் இருக்கு, முன்ன இருக்கு. பெண்களை கொண்டு அடைச்சி வைக்கிறோமா, அந்த பாறையில் இருக்கலாமான்னு கூட இந்த அரசாங்கத்துக்கு தோணலையா? இன்னொரு பக்கத்தில் ஆட்டு மந்தை. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறது, இப்படியெல்லாம் தான் இருக்கு. இப்படி நடத்திட்டு நாங்கள் உலகத்திலே நல்ல ஆட்சி கொடுக்குறோன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஆட்சிக்கு உரிய மரியாதை, அதாவது அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் வந்து உண்மைக்கு புறம்பானது, மிகைப்படுத்தப்பட்டது, ஒரு மித்துக்காக சொல்லியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்பது பிஜேபி. அதாவது குஜராத்தில் இருக்கிற வருவாய், குஜராத்தில் வாங்கியிருக்கிற கடன், ஒரு நாட்டு அரசாங்கம் கடன் வாங்கிட்டே இருக்குன்னா யார் பொறுப்பு? நீங்க நம்மளாம் தான் பொறுப்பு. ஒரு மித்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அப்ப இவர் குஜராத்தை பத்தி சொன்னாரு. நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்தையும் நடத்திட்டு சரியா நடத்திக்கிட்டு நீங்க மாறுதட்டுனா சந்தோஷம்தான். குஜராத்தில் ஜிடிபி என்ன 8.1, ஜிடிபி 8.1, தமிழ்நாட்டில் 7.5. நீங்க புரியுதா? ஜிடிபியோட அமௌண்ட் அதாவது per capita income 2,35,000 கோடி குஜராத்ல. தமிழ்நாட்டுல per capita 2.43. அது பழைய கணக்கு சொல்றீங்க. ரொம்ப டேட்டாக்குள்ள போக வேண்டாம். லேட்டஸ்ட் தான் இது. 2022 தவறா சொல்றீங்க. எடுங்க சார், 2022-23 3,50,000 per capita income. இருங்க இப்ப காமிக்கிறேன் சார், தமிழ்நாடு காமிக்கிறேன். இல்ல இருக்கு, இந்த நான் அதான் எடுத்தேன், இப்பதான் எடுத்தேன், இங்க இருந்தா எடுத்தேன். அதனால அதெல்லாம் இல்ல, பொருட்டுல இருந்து இப்ப பொய் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால எது சொன்னாலும் எடுபடுமாங்கிறது தெரியாது. ஆனா உண்மை இதுதான். ஆகையினால இந்த அரசாங்கம் முதலமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து, அதாவது உண்மையா இருக்கணும், மக்களை நம்பணும். நம்ம ஒரு முதலமைச்சர், நம்ம வாயில வர்ற வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு தப்பு இருக்க கூடாதுங்கிறத நினைக்காம இனத்தின் அரசு சொன்னது தப்பு. இனத்தின் அரசு மற்ற இடத்துல மனுஷன் வேற யார் வாழ்றாங்க மற்ற மாநிலங்கள்ல, மற்ற உலகத்துல. நிமிஷம், அவர் என்னமோ இனம்ன்றது 5 இனம்னு சொல்றாரு. அது என்னென்ன இனம்? நீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 5 இனங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. அது என்னென்ன இனம்னு நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை இதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வார்த்தை ஒரு முதலமைச்சருங்கிறேன் நான், எனக்கு ஒரு முதலமைச்சர் தான், எனக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஒரு வார்த்தையை சொல்லும் போது 100% சரியா இருக்கணும். அது இலக்கியப்படியும் இருக்கணும், இலக்கணப்படியும் இருக்கணும், ஒழுங்கான தமிழா இருக்கணும், அதோட அர்த்தமும் சரியா இருக்கணும். இனத்தின் அரசு தான் மற்றதை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது. அது என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம்.